நம்ம சொல்லலாம், இல்ல நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் நடக்கிறேன், நான் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், காலையில வேதத்தை வாசிக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், இல்ல நான் உண்மையா தான் அந்த காரியத்தை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா நான் சொல்றேன், நீங்க உண்மையா ஆண்டவருக்கு பிரியமா நீங்க நடந்தீங்கன்னா வேற எங்கேயும் நீங்க எதையும் பிரியப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. வேற எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது, வேற எதுவும் பெருசா தெரியும். ஆண்டவரை நீங்க உண்மையா நேசிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா முழுமையாக அவருக்காகவே வாழ்வதற்காக நம்ம ஒப்பு கொடுத்துருமே ஒழிய, எப்பவும் வேதத்தை வாசிச்சு எப்பொழுதும் அவருடைய நினைவாகவா தான் நம்ம இருப்பேமே ஒழிய, ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு செல்போன் பெருசா தெரியாது, ஆண்டவருக்கு பேச ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு தூக்கம் பெருசா தெரியாது, ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு சம்பாத்தியம் பெருசா தெரியாது, ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு உலக சம்பத்துகள் உறவுகள் இதெல்லாம் பெருசா தெரியாது. இல்ல நான் ஆண்டவரை நல்லா தான் நம்புறேன், ஆண்டவரை நல்லா நேசிக்கிறேன், ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவரை தேடாம ஆலயத்துக்கு வராதபடிக்கு அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளே டிசைட் பண்ணிடலாம் இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆண்டவரை உண்மையா சிநேகிச்சா, ஆண்டவரை உண்மையா நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகத்தான் இருப்பாங்க. இந்த லவ்வர்ஸை பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாம் பண்ற காரியத்தை பார்த்திருக்கீங்களே, உலகமே மறந்துடும் பாருங்களேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் உலகமா அப்படின்னு இருப்பாங்க, வேற ஏதோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஒரு சில பிள்ளைகள் பாருங்க, குடும்ப வாழ பிள்ளைகள்ல அப்படியே இருப்பாங்க, அது வரைக்கும் அப்பா அம்மாவோட கூட இருப்பாங்க, உறவினர்கள் வந்தா இவங்க தான் நல்லா கவனிப்பாங்க. ஆனா யாரோடு கூட யாரையாவது விரும்பிட்டாங்க, அந்த மாதிரியான காரியங்கள் இவங்களுடைய நேசம் வேற யாருக்கிட்டயாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாமே இவங்களுக்கு கசந்துரும் பாருங்களேன். வீட்டுல எந்த ப்ரோக்ராமும் அவங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்க எல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையிலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேசிக்கிறவர்களோடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனிமையை விரும்புவாங்க. அவங்களுக்கு எதுவும் பெருசா தெரியாது, சாப்பாடு பெருசா தெரியாது, உறவுகள் பெருசா தெரியாது, அப்பா அம்மா பெருசா தெரியாது, வேலைக்கு போகணுங்கிற பெருசா தெரியாது, எதிர்காலம் பெருசா தெரியாது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு பெருசு என்னன்னா அவங்க விரும்புகிற நபரோடு கூட தான் அவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப ஆண்டவரை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றோமே, ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்லுகிறோமே, அப்படி இருக்கிற போது நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் ஏன் பல விதத்துல நம்முடைய விருப்பங்கள் போகிறது? நான் யோசிக்கிறோம்ல, ஆண்டவரை தான் நான் விரும்புறேன், ஆண்டவரை தான் என்னுடைய நேசரா இருக்கார், அவர் தான் என் மனவாளனா இருக்கிற போது ஏன் அவருக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்யாம எல்லா மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய இருதயம் ஏங்குறது? ஏன் சிற்றின்பங்களுக்கு நான் போகிறேன்? ஏன் செல்போனுடைய காரியங்களுக்கு போகிறேன்? மற்ற காரியங்களை விட அதாவது ஜெபம் பண்றதும் வேதத்தை வாசிக்கிறதும் எனக்கு ஒரு போரா இருக்குது, எனக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு வேலையா இருக்குதுன்னா, அப்படியெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சுக்கலாம், இல்ல ஆண்டவரை இன்னும் முழுமையா என்ன செய்யல, நானு நேசிக்கல.